5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்க பாஜக மத்திய தேர்தல் குழு இன்று கூடுகிறது. பிரதமர் மோடி, பாஜக தேசிய தலைவர் நட்டா, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என தகவல். 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு இன்றே கடைசி நாள். பணத்தை மாற்ற கால அவகாசம் நீட்டிக்கப்படலாம் என தகவல். முழு அடைப்பை முன்னிட்டு 2 மாநில எல்லைகளில் நிறுத்தப்பட்டிருந்த தமிழக வாகனங்களின் போக்குவரத்து மீண்டும் துவக்கம். 2 மாநில போலீசார் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பதாக தகவல். கர்நாடக அணைகளில் போதிய தண்ணீர் இருந்தும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு மறுப்பதாக அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. தமிழகத்திற்கு வினாடிக்கு 12,500 கன அடி தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையத்திடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என கருத்து. அரசியல் நிர்பந்தம் காரணமாக தீவிரவாதிகளுக்கு கனடா அடைக்கலம் கொடுப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றச்சாட்டு. கனடாவில் இந்திய தூதரகமும் தூதரக அதிகாரிகளும் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் பேச்சு. மத்திய அரசு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்துவதில் நிறைய குறைபாடுகள் உள்ளதாக ஆளுநர் RN ரவி கருத்து. மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றும் போது கட்சி வேறுபாடுகளை கடந்து தேச நலனுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். சின்னசேலம் பகுதியில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய அரசு சீல் வைக்கப்பட்ட முட்டைகள் தனியார் உணவகத்தில் இருந்ததாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. தரமான முட்டைகளை தனியார் உணவகங்களுக்கு விற்றுவிட்டு குழந்தைகளுக்கு அழுகிய முட்டைகளை அரசு வழங்குவதை ஏற்க முடியாது என்றும் கருத்து. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாளை டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். கட்சியின் தேசிய தலைவர் நட்டா, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்திக்க திட்டம். சென்னை சைதாப்பேட்டை கிழக்கு ஜோன் சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கின் மேற்கூரை சரிந்து விழுந்ததில் ஒருவர் பலி. இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருந்த வாகன ஓட்டிகள், பங்க் ஊழியர்கள் உள்ளிட்ட 19 பேருக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை. ஸ்திரத்தன்மையுடன் இல்லாததை பெட்ரோல் பங்க் மேற்கூரை விழுந்ததற்கு காரணம் என நேரில் ஆய்வு செய்த சென்னை துணை மேயர் மகேஷ்குமார் கருத்து. சென்னையில் அனைத்து பெட்ரோல் பங்குகளின் மேற்கூரை ஸ்திரத்தன்மை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய மாநகராட்சி அறிவுறுத்தும் எனவும் தகவல். போராட்டம் நடத்துவது காவிரி பிரச்சினைக்கு ஒருபோதும் தீர்வாகாது என பிரபல கன்னட நடிகர் சிவராஜ்குமார் கருத்து. சித்தா பட நிகழ்ச்சியில் இருந்து நடிகர் சித்தார்த் வெளியேற்றப்பட்டது வேதனை அளிப்பதாக கூறி மன்னிப்பு கேட்டு உருக்கம். 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள சிறு குறு விவசாயிகள் புதிதாக பம்பு செட் வாங்க 15,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. உழவன் செயலி மூலமாகவோ நுண்ணீர் பாசன மேலாண்மை தகவல் அமைப்பு இணையதளம் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் என தகவல். தமிழ்நாட்டில் 1000 இடங்களில் காய்ச்சல் தடுப்பு முகாம்கள் நடத்துகிறது பொது சுகாதாரத்துறை. தினசரி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை முகாம்கள் நடைபெறும் என அறிவிப்பு. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை அக்டோபர் 13ஆம் தேதி வரை நீடித்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். சிறையில் இருந்து காணொலி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 7வது முறையாக காவலை நீட்டித்து உத்தரவு. சம வேளைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னையில் கொட்டும் மழையில் 2வது நாளாக உண்ணாவிரதத்தை தொடர்ந்த ஆசிரியர் சங்கத்தினர். மழையின் போது அடித்த காற்றில் பந்தல் கந்தலானதால் நனைந்த ஆசிரியர்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இரவிலும் நீடித்த ஆசிரியர்களின் உண்ணாவிரதம். வீட்டிற்கு செல்லாததால் போராட்டம் நடைபெறும் இடத்தின் அருகிலேயே தூளி கட்டி குழந்தையை தூங்க வைத்த ஆசிரியை. உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சென்னையில் இருந்து மதுரை கிளைக்கு மாற்றம். சொத்து குவிப்பு வழக்கில் இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து எடுத்த வழக்குகளை இனி நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரிப்பார் என அறிவிப்பு. வாயில் பஞ்சு மற்றும் டிஷ்யூ பேப்பர் வைத்து டேப் போட்டு ஒட்டியபடி ராணிப்பேட்டை நகர்மன்ற கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக கவுன்சிலர். பலமுறை புகார் தெரிவித்தும் தமது வார்டில் குறைகளை சரி செய்யவில்லை என குற்றச்சாட்டு. கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு வரும் அரண்மனை 4 திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு. குஷ்பு தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் நட்சத்திர கூட்டணியுடன் உருவாக்கம்.
ராகவா லாரன்ஸ் நடிப்பில் வெளியான சந்திரமுகி 2 படத்தின் குழுவினருக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. தம்முடைய சந்திரமுகியை வேறு ஒரு கோணத்தில் பிரம்மாண்ட பொழுதுபோக்கு படமாக சினிமா ரசிகர்களுக்கு தந்திருப்பதாக கருத்து.